பாஸ்டர் அம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 minutes இங்க வர்ஷிப். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி. அன்பின் பூரணரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் நேசகுமாரனே, உமக்கு நன்றி. அன்பின் குமாரனே, உமக்கு நன்றி. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்கள் ஜீவ அப்பமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவ நதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவ ஊற்றே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னவரே, அப்பா, இந்த நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் சகாயரே, உமக்கு நன்றி அப்பா. என் நம்பிக்கையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, முழு இருதயத்தோடும் ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடும் உங்களை துதிக்கிற பொழுது எங்கள் ஆவியானவர் அப்பா எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தவரே, உமக்கு நன்றி. மாறாவின் நீரை மதுரமாக்கினவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உமக்கு நன்றி. வானம் உங்கள் சிங்காசனம், பூமி உங்கள் பாதபடி என்று சொன்னவரே, உமக்கு கோடி 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 சோத்திரம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மாலை கூடாத காரியங்கள் இல்லை சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னவரே. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று சொன்னவரே. அப்பா, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா, சுவாசமுள்ள யாவும் அறிக்கை பண்ணட்டும் ஆவியானவரே. உமக்கு கோடி சோத்திரம். வாரும் தூவியாவியானவரே, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கூட இருப்பதாக. ஜீசஸ் க்ளோரி மினிஸ்ட்ரி ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாள் ஆராதனையை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க போகிறபடினா கோடி 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 சோத்திரம் ஐயா. தடைகளை உடைக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்ய. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும்.
வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிரப்பி நிராளுகை செய்யும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியானவரே, எங்கள் அபிஷேகநாதரே. அப்பா, இந்த நாள் கூடுகையிலே ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஆவி ஆண்டவரே வெளிப்படட்டும். அப்பா உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீ செய்ய போகிற காரியங்கள் ஆண்டவரே, அது பெரிதாக இருக்கிற போகிறபடினா கோடி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உங்களை தேட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கரம் கூட இருப்பதாக. வர இருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை ஆண்டவரே உரிய வேளைக்குள் அழைத்து வருவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தை யாவர் மீதும் ஊற்றுவீராக ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ ஆசிரமா. ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக இந்த கனடா நேரப்படி காலை நேரத்திலே, லண்டன் சுவிஸ் நேரப்படி மாலை நேரத்திலே, ஸ்ரீலங்கா இந்தியா நேரப்படி இரவு நேரத்திலே அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. மீண்டுமாக அந்த வார்த்தை, தேவ பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு கர்த்தர் தமது கிருபையை பெருக பண்ணுகிறார். இன்றைய நாளில் உங்களுக்கு அன்று கடந்து வருகின்ற ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 25:25 இப்படியாக சொல்லுகிறது. தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அவை இன்றைய நாளில் எங்களுடைய ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கான இந்த ஜூன் மாத வாக்கு தத்தத்தை லண்டன் தேசத்திலிருந்து ரஞ்சனன் அவர்கள் என்ன வாக்கு தத்தத்தை இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேணும். கர்த்தரிடத்தில் நீங்கள் வரும் பொழுது எப்பொழுதும் தாகமும் வாஞ்சையுமாய் இருக்க வேணும். தவணம் உள்ள ஆத்துமாக்களை அவர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் நேரடியாக வந்து வர்ஷிப்பு கூடாக நாங்கள் கடந்து சொல்லும் எங்கள் மத்தியிலே இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் பெனி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பெனி, is over to you for the worship, pastor. Praise the Lord. Greetings in the matchless name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் யாவருக்கும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இருக்கிற குறுகிய நேரத்திலே நாம் ஒரு பாடல் மட்டுமே பாடிவிட்டு இரண்டாவது பாடலினுடைய 2 சரணத்தையும், இரண்டுமே தேவன் எனக்கு கொடுத்த பாடல். ஒரு முதல் பாடல் ஒரு பலவீனத்திலே, இன்னும் சொல்ல போனால் வருத்தம் இருந்தபோது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது யாரும் இல்லை, தாயார் மரித்து விட்டார்கள், சகோதரி மரித்து விட்டார்கள், அப்பொழுது யாரும் இல்லையே என்னோடு கூட என்னை கவனிப்பதற்கு என்று சொல்லும் போது தேவன் 1 கொரிந்தியர் 12:9 வைத்து எனக்கு தேற்ற ஆரம்பித்தார். தேற்றின பிறகு 10 நிமிஷத்துல அந்த பாடல் வந்தது. பாடிவிட்டு நானாக எழுந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினேன். அந்த பாடலை பாடின பிறகு ஒரு பாடல் கம்யூனியனுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுகின்றேன். அதுவும் தேவனுக்கு கொடுத்த பாடல். அதுதான் முதல் பாடல். என் பலவீனங்களில் உம்பேளன் போதுமே, என் பலவீனங்களில் உம்பேளன் போதுமே, Pastor, you're on mute. Oh, sorry.
Okay. No, I'm not in mute. மற்றவங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் உங்களோட மியூசிக்க கொஞ்சம் குறைச்சிங்கண்டா இல் பி நைஸ். ஓகே. பேக்ரவுண்ட் மியூசிக் குறைச்சிட்டு கொஞ்சம் நீங்க ப்ளே. ஓகே, மியூசிக் நான் குறைச்சிக்கிறேன். ரைட். வியாதி நேரங்களில் வியாகுளம் அடையும் போது விடுதலை கொடுக்கும் கொடுக்கும் என் பலவீனங்களில் வேளன் போதுமே, என் பலவீனங்களில் வேளன் போதுமே, போது துதிக்கேட்டு மீட்டிடும் துதிக்கு பாத்திரரே, எங்கள் துதிக்கேட்டு மீட்டிடும் துதிக்கு பாத்திரரே, என் பலவீனங்களில் வேளன் போதுமே, என் பலவீனங்களில் வேளன் போதுமே. உண்மையாகவே நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகின்றது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாதபடி இன்றைக்கு நாம் இந்த கம்யூனியன் சர்வீஸாக இருக்கிறபடினாலே அவருடைய ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது, முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதை உணர்ந்தவர்களாக, எங்களுக்கு சென்னையில இருக்கிற ஒரு ஏர்போர்ட்க்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மலையிலே வாலிபர்களாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் கொடுத்த பாடல், அவருடைய கல்வாரி காட்சியை அப்படியே காணும் போது கைகளில், கால்களில், அவருடைய சிரசினில், அவருடைய முதுகினில், அவருடைய விழாவினில் வடிந்த ரத்தம் என்னென்ன செய்கின்றது என்கிறதை குறித்ததான ஒரு பாடல். 2 சரணத்தை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே பாடிவிட்டு நான் கடந்து செல்ல இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களில் வடிந்த ரத்தம் கயவரை மாற்றும் ரத்தம், சிரசினில் வடிந்த ரத்தம் சிந்தையை மாற்றும் ரத்தம். மற்ற சரணத்தையும் சொல்லிவிடுகின்றேன். கால்களில் வடிந்த ரத்தம் காயங்கள் ஆற்றும் ரத்தம், முதுகினில் வடிந்த ரத்தம் முற்றிலும் மாற்றும் ரத்தம், விழாவினில் வடிந்த ரத்தம் விடுதலை அளித்திடும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். கரங்கள் கயவரை மாற்றும் ரத்தம், கரங்களில் வடிந்த கயவரை மாற்றும் ரத்தம், கயவரை மாற்றும் ரத்தம், கயவரை மாற்றும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் இதயத்தை மாற்றும் ரத்தம்.
சிரசினில் வடித்த ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம். சிரசினில் வடித்த சிந்தையை மாற்றும் ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம், சிந்தையை மாற்றும் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம், நம் இதயத்தை மாற்றும் ரத்தம். ஆமாண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். உம்முடைய ரத்தத்தால் விடுதலை. இன்றைக்கும் நாங்கள் எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றால் உம்முடைய ரட்சிப்பை உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு ஈந்தீரே, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பதாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாங்கள் தேவ செய்தி கூட நாங்கள் கடந்து செல்லும் எங்கள் மத்தியிலே லண்டன் தேசத்திலே இருந்து பிரதர் ரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் தேவ வார்த்தைக்காக. ரஞ்சன் அண்ட் வாக்கு திட்டங்களுக்காக. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு நல்லவர். ஆமென். இந்த 6 மாதங்களும் 5 மாதங்களும் அருமையாக தேவன் வழிநடத்தி இருக்கின்றார். ஆமென். தேவனுக்கு நன்றி செலுத்த ஒரு விஜய் தேவனுக்கு கண்களை மூடி தேவனுக்கு நன்றி செலுத்தும். இந்த 5 மாதங்களும் அருமையாக தேவன் வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தை அடுத்த இந்த 6ஆம் மாதத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைக்கு எக்ஸாக்ட்லி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறவர். இதுவரை நடக்காத காரியங்கள் தேவன் நடப்பிக்கிறவராக இருக்கிறது. நாங்கள் ஜெபிப்போம். ஒரு விசை கிருபையுள்ள தேவன், இந்த 5 மாதங்களும் ஆண்டவரே அப்பா அநேக பாடுகள் அநேக வேதனைகள் மத்தியிலே போயிருந்தாலும் ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்துக்குள்ள ராஜா 1ஆம் தேதி ஆண்டவரே இந்த உமது பிரசன்னத்துக்குள் வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீ பாதுகாத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியேனும் நீ பாதுகாத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமது பிரசன்னம் நமது ஆளுகை இருந்ததுக்காய் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இதோ இந்த மாத வாக்கு தத்தத்தை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா ராஜா ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலையில் வந்திருந்தாலும் ஆண்டவரே இந்த மாத வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இடப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனை தாழ்த்தினேன் ஆண்டவரே, நீ பொறுப்பெடுக்கும்படியாய் உமது வல்லமையான கரத்தை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்ச காரியத்தில் ஆண்டவரை வெளிப்படாதபடி ராஜா பரிசுத்த ஆவியானவரை நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியே நமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ராஜா ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயின் புத்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 60:20 கடைசி வார்த்தை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன், ஆமேன். இந்த வாக்கு தத்தம், இந்த மாதம் உங்களுக்கான வாக்கு தத்தம், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். அந்த வாக்கு தத்தத்தை அன்று அவர்கள் சிலையில போடுவார்கள். அதுக்கு பிற்பாடு அதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோட நான் பேசி ஜெபத்தோடு முடிப்போம். தேங்க்யூ அன்று. வாக்கு தத்தத்தை குறித்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்து நான் விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு தரம் இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு நாங்கள் அறிக்கையிடும் பொழுதுதான் தேவன் அதை அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர் என்னுடைய வாழ்க்கையிலே துக்க நாட்கள் முடிந்து போய் விட்டது என்று. ஆனா என்னென்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கின்றார். அதான் முதல் வசனத்தை பாருங்கள், உன் சூரியன் நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை,
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். பாருங்கள், கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நித்திய வெளிச்சமாக வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நோய்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தாதி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வரும் பொழுது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில அவர் வர முடியும்? அவரை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற வேளையிலே, வேதத்தை தியானிக்கிற வேளையிலே, வாக்கு தத்தத்தை நாங்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராக இருக்கின்றார். அதான் அந்த வார்த்தை சொல்லுகின்றது, அவர் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாயா 60:15 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அதிகாரத்திலே 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தாய். பாருங்கள், அநேகர் எங்களை கைவிடப்பட்டிருக்கலாம், நெகிழப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவர் அந்த நாங்கள் நெகிழப்படும் வேளையிலும் எல்லாரும் கைவிட்டு போகலாம். உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் எங்களை கைவிட்டு போகலாம். ஒரு துக்கமா இருக்கலாம், அல்லது நோயினாலே இருக்கும் பொழுது எங்களை கவனிப்பார் யாரற்றும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் ஒருவர் தான் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கின்றார். அதான் அந்த வார்த்தை, உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் உனக்கு மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய ஒளியிலே நடக்கும் பொழுதால் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். அதான் ஏசாயா 60:1 பாருங்கள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்கள், கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் வரும் பொழுது எங்களுக்கு இருக்கிற துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்க முடியும். எல்லாவற்றையும் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவையிலே அவர் தீர்த்து விட்டார். அதான் நீங்க லூக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு அவர் சொல்லுகின்றார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், என்ன 20ஆம் அதிகாரம் 16 லூக்கா 16:20, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்கின்றார். ஆமேன். அநேகருடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் இருக்கலாம், அல்லது கவலைகள், பிள்ளைகளை குறித்து, அல்லது நண்பர்களை குறித்து, அல்லது கணவனை குறித்து, மனைவியை குறித்து துக்கத்தோடு கவலைகளோடு இருக்கலாம். யார் எனக்கு இந்த விடுதலை தர முடியும், யார் என்னுடைய வாழ்க்கையிலே இடப்பட முடியும் என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வருகின்றது. மகனே மகளே, நீ கலங்காதே, திகியாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன். உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுகிறவராக இருக்கின்றார். அதான் அந்த வார்த்தையை பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 ஆண்டுகள் அவர் என்ன செய்கின்றார்? இட் இஸ் ஃபினிஷ் என்று சொல்லுகின்றார். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே தொங்கி கடைசி வார்த்தையாக சொல்லுகின்றார். எல்லாம் முடிந்தது என்று பிதாவுடன் அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றார். எதற்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, எதை முடிந்தது? என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வாழ்க்கை, தேவன் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவன் நிச்சயமாக அசைவாடுகிறவராக இருக்கின்றார். ரஞ்சனா, உங்களோட மைக் மியூட்ல இருக்கு. ரஞ்சனா, சாரி. ஏசாயா 35:10 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 35:10 பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏசாயா 35:10 பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாக சொல்லப்படுகின்றது. ஏசாயா 35:10 என்ன சொல்ல? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்கள், அநேக சஞ்சலத்தோடு இருக்கலாம், என்ன ஒரு காரியங்களோடு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை என்றால்
சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எப்பொழுது கர்த்தர் எங்களை மீட்கும் பொழுது, கர்த்தருடைய ஒளி எங்களுக்கு வரும் பொழுது, கர்த்தருடைய மகிமை எங்களுக்கு வரும் பொழுது, அவர் என்ன சொல்கின்றார்? நான் எல்லாவற்றிலும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும், கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நான் தீர்த்து விட்டேன் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே கர்த்தருடைய அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கின்றார். உங்கள் துக்க நாட்கள் எல்லாவற்றையும் அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 126 1:3 சீயோனின் சிறையிருப்பு கர்த்தர் திரும்பும் போது சொற்பனம் காண்கிறது போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாயின் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், எங்கள் மூலமாக எங்களுக்கு துக்கங்கள் இருக்கும் பொழுது, கவலைகள் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கின்றோம் என்று மற்றவர்கள் புறஜாதிகள் எங்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எல்லா கவலையும் இருக்கின்றது, எல்லா காரியம், ஆனாலும் எப்படி இவர்கள் சந்தோஷமா இருக்கின்றார்கள்? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறபடினால்தான் கவலைகள் இருக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கின்றோம். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். ஆகவேதான் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன் கர்த்தர் எங்களுக்காக மரித்திருக்கின்றார். இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியின் பிள்ளைகளாக இருக்கிறதை நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக இருக்கின்றோம். தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அதே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தையும் 61:7 ஏசாயா 61:7 இப்படியா சொல்லப்படும் பாருங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் பெறும், இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பாருங்கள், தேவன் நித்திய மகிழ்ச்சியை, வெட்கத்துக்கு பதிலாக தேவன் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய ஒளி எங்களுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். உங்களுக்கு வெட்கம் வரும், அநேகர் எங்களை வெட்கப்படுத்துவார்கள், அதை நிந்தையாக பேசுவார்கள், ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவன் சொல்ற வார்த்தை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உங்கள் துக்கங்கள், கவலைகள் அல்லது பிள்ளைகளை குறித்து எந்த கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் முடித்து 2000 ஆண்டுகளுக்கு முடித்து விட்டார். இன்றைக்கு அதை நாங்கள் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே பாருங்கள் அநேக காரியங்கள் வந்தது, ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை மீட்டெடுத்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் எங்களையும் மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆதியாமத்திலே பார்த்தீங்கன்னா 25:31 அப்போது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திரபாகம் இன்றைக்கு உனக்கு விற்று போடுவேன் என்று சொல்லப்படும். பாருங்கள், அந்த வேளையிலே அந்த தேவன் என்ன சொல்லுகின்றார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இடப்பட்ட தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கின்றார். நாங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கர்த்தர் சிலுவையிலே தொங்கப்பட்ட வேளையிலே அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாக தேவன் எங்களுக்கு நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவேதான் அந்த 60 ஏசாயா 60 சொல்லப்படுகிற வார்த்தையை பார்த்துகின்றால் மறுபடியும் அதை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 60:20 பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் எங்களுக்கு சூரியன் இனி அஸ்தமதிப்பம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. சூரியன் என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 84:11 பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் சூரியனு கேடகமும் கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். பாருங்கள், தேவன் தான் எங்களுக்கு சூரியனாக இருக்கின்றார், அவர்தான் எங்களுக்கு கேடகமாய் இருக்கின்றார். கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் எங்களை அவர் அருளுகிறவராக இருக்கின்றார். அவர்தான் எங்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கின்றார், மகிமை கொடுக்கிறவராக இருக்கின்றார். உத்தமமாய் நடக்க தேவனுக்கென்று யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கின்றார்களோ, யாரெல்லாம் உண்மையான தேவனுடைய வழியிலே நடக்கின்றீர்களோ, தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய நன்மை செய்யும் பொழுது நாங்கள் ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக தேவன் எங்களை நிலைநிறுத்தி இருக்கின்றார். நீங்க ஏசாயா 25:8 பார்த்தீங்கன்னா, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா
முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமேன். கர்த்தர் ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீரை அவர் துடைக்கிறவராயிருக்கின்றார். எல்லா கண்ணீரையும் துடைத்து நிந்தை ஒவ்வொரு ஜனங்களில் இருக்கிற நிந்தையையும் அவர் பூமியில் இராதபடி முற்றிலும் அவர் நீக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கின்றார். உங்களுக்கு நிந்தைகளை அவர் நீக்கி விடுகிறவராயிருக்கின்றார். ஆகவே தேவனை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவரே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையாக இருக்கிறவராயிருக்கின்றார். பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைகிறீர்கள். பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்கள் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அநேக வெட்கங்கள் வரலாம், அநேக காரியங்களை எதிர்ப்பார்கள். ஆனாலும் நீங்கள் திடன் கொண்டு மனதாய் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை. அவருடைய நித்திய வெளிச்சம் உங்களுக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிட்டது. எதையும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நடக்காத காரியங்களா இருக்கலாம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் இல்லை, அற்புதம் இல்லை என்று நீங்க எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், மகனே மகளே, நீர் எந்த காரியத்தை விட்டு நீ கலங்கி கொண்டு இருக்கின்றாயோ அந்த கலக்கத்தை இன்றியோடு விட்டுவிடு. நிச்சயமாக தேவன் இந்த மாதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்லை. இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிற தேவன், இன்றைக்கும் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுகிற தேவன், இன்றைக்கும் நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்திலே பாதத்திலே வைத்து விடுங்கள். அவர் சிலுவையிலே நோக்கி பாருங்கள். சிலுவையை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறவராயிருக்கின்றார். ஆகவே மறுபடியுமாக அந்த வாக்கு தத்தத்தை வாசித்து ஜெபித்து நான் முடிக்கின்றேன். பாருங்கள், ஏசாயா 60:20 கடைசி பகுதி. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். தேவன் இந்த துக்கத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட பாதத்திலே விட்டு விடுங்கள். இன்றைக்கு இந்த ஜூம்ல வந்திருந்த ஒவ்வொருவரும், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், பெரியோர்கள், இளம் வயது ஒவ்வொருவரையும் தேவன் அநேக கலக்கத்தோடு இருக்கலாம். இது நடக்க முடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை என்றால், நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கின்றேன், நான் நித்திய வெளிச்சமா இருக்கின்றேன், உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு என்று நீங்கள் தேவன் வாக்கு கொடுக்கின்றார். ஊழிய பாதையில் அநேக தடைகள் வந்திருக்கலாம், அநேக எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அந்த எதிர்ப்புகளை விட்டு தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கின்றார். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த ஜீசஸ் குளோரி வாங்கி கொடுத்த வாக்கு தத்தத்தில் ராஜா ஒவ்வொரு வாழ்க்கையில நீ நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறவங்களே, யார் என்னென்ன கவலைகளோடு, துக்கங்களோடு, வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் நடைபெறவில்லை, இது எப்படி நடக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீர் அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும்படியாய் நீரே அவருக்கு ஆண்டவரே அவருடைய துக்க நாட்களை எல்லாவற்றையும் நீ தீர்த்து சந்தோஷமாக ஆண்டவரே எல்லா பக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலே ஆண்டவரே பாஸ்டர்மார், மூப்பர்கள், ஊழியர்கள் செய்யும் பொழுது ராஜா என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரை நடக்க முடியாத காரியங்களை ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நீ சாட்சியின் ஆண்டவரே ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே ஒரு சாட்சி எழுப்புதலை கொண்டு வரும்படியா நன்றி செலுத்தும். அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். சகல வெற்றியையும் ஒப்பு கொடுத்து ராஜா இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமுள்ள நாமத்தினாலே, மகிமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. தேங்க்யூ ரஞ்சனை லண்டன் தேசத்திலிருந்து ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்காக ஜூன் மாத வாக்கு தத்தத்தை அவர்கள் எடுத்து வந்திருந்தார்கள். ஜீசஸ் குளோரி ஃபேமிலியுடைய ஜூன் மாத வாக்கு தத்தம் இப்படியாக சொல்லுகிறது. உன் துக்க நாட்கள், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20 இப்படியாக சொல்லுகிறது. For the Lord will be your everlasting light, and the days of your mourning shall be ended. Isaiah chapter 60 verses 20 அப்படியே say,
says பிள்ளைகளே, நாங்கள் வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது வாக்கு தத்தங்கள் எல்லாம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. ஆகவே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் வேத வாசிப்பு கூட நாங்கள் கடந்து சொல்வோம். கனடா தேசத்திலிருந்து எங்கள் மத்தியிலே வில்சன் பிரதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 107 வசனங்கள் 1 தொடங்கி 16 வரை. Psalms 107, 1 to 16 verses. Brother, go ahead, please. You have to unmute your line. Brother Wilson. Brother Wilson, you have to unmute your line. Unmute your line. Let me send the... சங்கீதம் 107 வசனம் 1 முதல் 16 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தரவழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபத்திரத்துக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்ட பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயரில்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுக்களிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுரைகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமீன். தேங்க்யூ பிரதர் வில்சன். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனிங்கள். 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தார். 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். தேவ பிள்ளையிலே, நாங்கள் வளமையாக நாங்கள் கர்த்தர், அதாவது என்ன சொல்லுவதுன்னு சொன்னால், நாங்கள் கர்த்தரை கூப்பிட வேண்டும். கூப்பிடுவது என்றால் என்ன? இங்கே ஆபத்து காலத்தில் என்றது சொல்லப்படுகிறது, நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவை எங்களுக்கு ஒரு ஆபத்து சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆபத்து காலத்தில் கூப்பிடும் பொழுது, ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அது மட்டுமல்ல, நாங்கள் கர்த்தரை எங்களுடைய துன்பங்கள், போராட்டங்கள், கண்ணீர் சிந்தின பாதைகள், பசி, தாகம், இப்படியான காரியத்தோட நீங்கள் ஒரு துன்பத்திலே கர்த்தரை நீங்கள் அறிந்து கொண்டால், நீங்கள் நட்டாயம் அது தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு செய்கின்ற தேவன். அவை நல்லதுக்குத்தான் கர்த்தர் செய்திருக்கிறார். அதன் நிமித்தம் தான் உங்களுக்கு துன்பம் வந்த நேரம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு சொன்னால் எல்லாமே கர்த்தருக்காக. கர்த்தர் நல்லதை சகலதையும் அறிந்திருக்கிறார். நன்மைக்கு அவர்
உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை அறிந்து கொண்டார். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டீர்கள் என்பதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாங்கள் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் வந்து நாங்கள் சோர்ந்து போராமல் நாங்கள் ஊக்கமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாங்கள் வந்து கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவது ஒன்றை நாங்கள் அவருக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு தாகமும் தவணமும் உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். கேட்ட ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கூட நாங்கள் கடந்து செல்லும். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து இவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். அனௌன்ஸ்மெண்ட் இவாஞ்சலிஸ்ட், கோ இட் ஃபார் தி அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கான வாக்குத்தத்தம்: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம்: நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம்: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எசாயா 60:20. இன்றைய தேவ செய்தி திருவிருந்து ஆராதனை பிரதர் ரஞ்சன் அவர்கள் லண்டனிலிருந்து எமக்கு வழங்குவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் தேவ செய்தியை எமக்கு இந்தியா தேசத்திலிருந்து வழங்குவார். செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவர் ஊழியமும் சனிக்கிழமைகளில் வாலிபர் ஊழியமும் சகோதரி மிதுலாவின் தலைமையில் இடம்பெறுகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனை, மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை இடம்பெறுகிறது. இதுவே இவ்வாரத்திற்கான அறிவித்தல்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ எவாஞ்சலிஸ்ட் அனான். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் திருவிருந்து கடந்து செல்வதற்கு முன்னால் நாங்கள் வர்ஷிப் கூட கடந்து செல்லும். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் திவ்யா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் வர்ஷிப். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உன்னையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உமை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலினிலே
என் பாவம் சுமந்தீ திரு உடலினிலே என் பாவம் சுமந்தீ ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன் உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன் ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேளையை கொடுத்தவரே உமக்கு நன்றி, இந்த நாளை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ பாஸ்டர். Amen. Amen. Thank you,
சிஸ்டர் திவ்யா, ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அருமையான துதிகளுக்கூடாக எங்களை வழியிட்டு சென்றார்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஆவி, இந்த நேரத்திலே நாங்கள் திருவிருந்து கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் கிஷோர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் திருவிருந்துக்காக. ஆவி, நாங்கள் எல்லாருமே வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 இருந்து 28 வரை வாசிக்க வேண்டிய வசனங்கள். பாஸ்டர் நான் வாசிக்க, இல்லாட்டி நீங்க கண்டினியூ பண்றீங்களா? ஓகே பாஸ்டர், நான் வாசிக்கிறேன் பாஸ்டர். ஓகே, வாசிக்கிறோம் பாஸ்டர். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் வளமை போன்று வாசிக்கிற வசனத்தை புரட்டிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி செய்யுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பு அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பரிசுத்த பந்திலே கலந்து கொண்டிருக்க நாங்கள் அப்பத்தை எடுத்துக் கொள்வோம். இந்த அப்பத்தை பானம் பண்ண கடவோம். ஒருமனப்பட்டவர்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படும் ராத்திரியிலே தன்னுடைய சீசரோடு பந்தியில் இருக்கிற போது ரசத்தை எடுத்து அவர் சோத்திரம் பண்ணி அங்கிட்டு கொடுத்ததாவது, இந்த ராபோஜன பந்தியிலே கலந்து கொண்டிருக்க நாங்கள் ஆண்டவராகிய ரசமாகிய இரத்தத்தை எடுத்து ஒருமனப்பட்டவர்களாய் பானம் பண்ண கடவோம். அப்படியாய் பரிசுத்த பந்திலே கலந்து கொண்ட நாங்கள் யாவரும் இருக்கிற வண்ணமாக ஒரு கணம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த பந்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த 6ஆம் மாசம் முதல் வாரத்திலே உங்க பரிசுத்த பந்திலே கலந்து கொள்ள எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினால், உங்களோட பரிசுத்த பந்திலே பங்கு கொள்ள வைத்திருக்கிறபடினால் கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த பந்திலே பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு பல்லவியை பாடிவிட்டு நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூட நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே இல்லை இந்தியா தேசத்திலே இருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பல்லவியை பாடிவிட்டு, தாகம் தாகம் அன்றி எனக்காயேங்கி நின்றீ, தாகம் தாகம் அன்றி எனக்காயேங்கி நின்றீ, பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானீர், எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானீர்,
அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சினிலோரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அவனே ஆண்டவரை நினைத்து பாருங்க. எங்களுக்காக அவர் சிந்தின அவருடைய கரங்கள், அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. விழாவிலே ஈட்டியால் குத்தினார்கள், கால்களிலே குத்தினார்கள், ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிலுவையிலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ரோம வீரர்கள் ஒரு தடைத்திலே தான் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். ஆனால் நாங்களோ தினமும் அவரை நாங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம். நாங்களுடைய ஒவ்வொருவரும் பாவங்களை நினைத்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தோம். நாங்கள் பாவிகளாய் இருந்த பொழுது ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை அழைத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை முன்குறித்தார். அந்த இயேசு, அந்த கல்வாரி சிலுவை, அந்த இயேசுவின் அன்பை, அந்த அந்த அன்பை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் எங்களுக்காக எங்களை வந்தார். எவ்வளவு பெரிய ஜீவன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு தேவன் வந்து எங்களை வந்து ஒரு சிறிய மனிதன், நாங்கள் ஒரு புழு, நாங்கள் ஒரு தூசு, நாங்கள் மனுஷனுடைய வாழ்க்கை 80 வருடங்கள் அவனுடைய 70 வருடங்கள் அவனுடைய பலத்தின் விருகதியா 80 வருடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக இந்த புழுவா இருக்கிற இந்த மனுஷன், தூசியா இருக்கிற இந்த மனுஷனுக்காக அப்பேற்பட்ட ஆண்டவர் வந்து எங்களுக்காக இறங்கி வந்து எங்கள் பாவங்களை மன்னித்தாரே. அந்த சிலுவையை ஒரு கணம் எல்லாருமே நினைத்து பாருங்கள். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஆண்டவரே. ஓ எல்லாருமே நாங்க உணர்ந்தவர்களாக ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடி அவர் எங்களை தெரிந்து கொண்டாரே, இதுவரை எங்களை வாழ வைத்தாரே. இன்று நாங்கள் உயிரோடு இருப்பது, இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது, இன்று நீங்கள் எழும்பி நீங்கள் நடக்க முடியும் என்றால் அவருடைய கிருபை மட்டுமே, அவர் எங்களுடைய பாராட்டின அந்த கிருபை மட்டுமே. உங்களால் ஒன்றும் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையின் நிமித்தம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். அந்த ஆண்டவருக்காக, உங்களை படைத்த ஆண்டவருக்காக, உங்கள் பாவங்களை மன்னித்த ஆண்டவருக்காக, அவருக்காக நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களா? அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? அவருக்காக நாங்கள் எழும்பி நாங்கள் பிரகாசிப்பீர்களா? அவருடைய சத்தியத்தை நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் சொல்லுவீர்களா? அவருடைய ராஜ்யத்தை கட்ட நீங்கள் பாடுபடுவீர்களா? இத்தனை பேர் எங்களோடு இருந்தவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறாரே.
அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் முருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் அன்றி எனக்காயேங்கி நின்றீர், தாகம் தாகம் அன்றி எனக்காயேங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானி, எங்கள் பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. Oh, thank you, Jesus. Oh, hallelujah. Rasharaba, hallelujah. Oh, ridara kalandarangoroshinirim. Oh, hallelujah. 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 Amen. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. இந்த தினத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூடாக நாங்கள் கடந்து சொல்லும் எங்கள் மத்தியிலே இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஐயா, over to you for the final blessings. Go ahead, please, Pastor. ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இறுதியான ஜெபத்திற்கு வந்து விட்டோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளிலே, இந்த ஜூன் மாதம் முதல் தேதியிலே கடந்து போனதான 5 மாதம் அளவும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் பாதுகாப்பை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, பலத்தை தந்து, சுகத்தை தந்து, வேலை வாய்ப்புகளை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, அவருடைய பாதுகாப்பை நம்மேல் வைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்க, விசேஷமாய் திருவிருந்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திர ராஜா. கடந்து போன நாட்கள், நிமிஷங்கள், நேரங்கள், காலங்கள் எல்லாவற்றிலையும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை பலப்படுத்தினீர், ஜெபங்களை கேட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. இந்த 6வது மாதத்திற்காய் நன்றி. இந்த ஜூன் மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குவேன் என்று சொல்லி நீர் வாக்குரைக்கிறீர். அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில் இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, ஜெபத்தை முன்னின்று நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பிரசங்கிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் சிறப்பாய் நடைபெறட்டு ராஜா. 5 வருடம் அளவு உங்க கிருபை சூழ்ந்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை கூட ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், அதற்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து இந்த ஆண்டிலே என்ன காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் நீர்தாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாய்க்க பண்ணுவீராக ராஜா.
இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த ஜெபத்திலேயும் திருவிருந்து பந்திலேயும் கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த மாதத்திலே வேண்டிய நன்மைகள் கடந்து வருவதாக, சரீர சுகம் கடந்து வருவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக, நன்மைகள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பொல்லாங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் வாதைகளுக்கும் பிணிகளுக்கும் கர்த்தர்தாமே விலக்கி காத்தருளுவீராக ராஜா. சத்துருக்களுடைய சதிநாச மோசங்களுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஊழியத்தை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் செய்யப்படுகிற அனைத்து காரியங்களிலேயும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பாடல்களை பாடின, ஜெபத்தை முன்னின்று நடத்தின, திருவிருந்து ஆராதனை ஆண்டவரை பொறுப்பேற்று நடத்தின எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாய் தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. Thank you everyone and God bless you. Amen.